ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் குருவே ஸ்ரீ போகத்திருளே போற்றி போற்றி. குருவே சரண். வணக்கம் ஜோதிட நேயர்களே. இப்பொழுது மேசராசி ஏழரை சனி பயிற்சி பலன்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான சனீஸ்வர ஸ்தலங்கள் நம்மளுடைய வீடியோவில் பதிவிறக்கம் செய்கிறேன். இப்போ மேச ராசிக்கு ஏழரை சனி காலங்கள் அப்படிங்கிறது 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் 12 இடமான மீனராசிக்கு வரார். இதனால ஏழரை சனி காலங்களில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, அவர் குரு பகவானுடைய வீட்டுக்கு வரார். வேற ஒண்ணுமே இல்லை. மீனராசிக்கு குரு பகவான் வீட்டுக்கு வரார். 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான், அதாவது ஒரு தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது ஒரு மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திராதிபதி, கேந்திரத்துக்குரிய சனி பகவான் 12ஆம் இடமான மீனத்துக்கு வர்றதுனால ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த காலங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு மட்டுமே கொஞ்சம் இந்த கல்வி நிலை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதுக்கு தகுந்தால் போல் அதை கொஞ்சம் உழைத்து அந்த கல்விக்கு உழைப்பு அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். இரண்டாவதாக 35, 38 வயது 40 வயது ஆனவர்களுக்கெல்லாம் கவலைப்பட அவசியம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் பொங்கு சனி அப்படிங்கிற ஒரு சனி இருக்கிறதுனால இந்த 2வது சுத்து வர சனி நல்ல சனி, அதாவது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதனால் அவங்களுக்கு தொழில் மாற்றம், தொழில் நாள் ஏற்றம், இடப்பெயர்ச்சி, இதனால் நல்ல முன்னேற்றம், வாய்ப்புகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். 3ஆம் பார்வையாக மீனராசியில் உட்கார்ந்து சனி பகவான் மேசராசியின் குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு ரிஷபராசியை பார்க்கறதுனால சுக்கிர பகவானோட வீட்டை பார்க்குறாரு. அவர் தனக்கு நெருங்கிய நட்பு வீடு, சனி பகவானுக்கு ரிஷபம் நெருங்கிய நட்பு வீடாக இருக்கிறதுனால இந்த சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பை குடும்பஸ்தானத்தில் புதிய பொருள் வரவு, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பார். என்ன காரணம்னா, குடும்பத்தில் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வது, இந்த மாதிரி நிலைகள்லாம் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தபடியாக மேச ராசிக்கு 6ஆம் இடம் ரோகம், குணம், சத்ருஸ்தானங்களை பார்க்கிறார். 6ஆம் இடம் இதுவரை இருந்து வந்த வியாதி, வழக்குகள், சண்டை சச்சரவு, கடன் சுமை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதை இடத்த அந்த பாவத்தை சனி பகவான் நசுக்க செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதனால கடன் பிரச்சனைகள் இருந்து ரொம்ப நாள் கடன் இருந்தது, என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிறவெல்லாம் கடன்லேருந்து விடுபடும் காலம் இந்த ஏழரை சனி காலங்கள். அடுத்தது உங்களுடைய 9ஆம் இடமான குருவோட வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு, யாத்திரைகள் செல்வது, சுற்றுலா செல்வது. என்ன காரணம்னா, குருவோட வீட்டை பார்க்குறாரு. குருவோட வீட்டில் மீனராசியில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. குருவோட வீட்டையும் பார்க்கறதுனால சனி பகவான் உங்களுக்கு சுபச்சனியாகத்தான் இந்த ஏழரை சனி காலங்களை அவர் நடத்த போகிறார். அதுக்கப்புறம் அடுத்த 2.5 வருடம் அப்படிங்கிறது மேசத்துக்கு வர்றாரு. மேசத்தில் நீச்சன் ஆகிடுவார். நீச்சன் ஆன சனி பகவானுக்கு பலம் கம்மி. அடுத்தது உங்களுக்கு ரிஷபராசி தன் நட்பு ராசியான சுக்கிரனுடைய வீட்டுக்கு போயிடுவார். அதனால் இந்த ஏழரை சனி காலங்கள் மிகவும் உயர்வாகவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறேன். அதனால் அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய சனீஸ்வரர் எங்கே இருக்கார், அதாவது மேசத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 ராசி இருக்குது, 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினிக்கு திருநல்லா சனீஸ்வரர் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ஊரில் பரணி நட்சத்திரத்துக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறார். நெல்லிவனநாதர் அதாவது திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் இருக்கு. திருநெல்லிக்காவல் நெல்லிவனநாதர் சனி பகவான் வழிபட்ட ஸ்தலம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய சனீஸ்வரர் ஏரிக்குப்பம் எந்திர சனீஸ்வரர் ஆலயம், அதாவது திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் இங்கே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான சனீஸ்வர ஸ்தலம் இருக்குங்க. இங்கு ஏழரை சனி காலங்களில் நீங்கள் இங்கே சென்று வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை அடையலாம். ஊனமுற்றோர்களுக்கு தர்மம் பண்ணலாம், வயோதிகர்களை ஆதரவு கொடுக்கலாம், அனாதை இல்லம், முதியோர் இல்லம் இவர்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணிங்கன்னா இந்த ஏழரை சனி காலங்களில் இதுவே முதல் பரிகாரமாகும் என்று சொல்லி அடுத்த பதிவில் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டான சனீஸ்வர
தலங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.